ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான். இது ஸ்நாக்காகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா சாப்பிட்டோன்னே ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அப்போ கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு அப்பப்போ வந்து எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்தால் இந்த மாதிரி ஐட்டங்களை தான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். அதுக்கு முன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ரொம்பவே சூப்பரான ஒரு நல்ல ஒரு மைசூர் சில்க் அந்த சாரியோட வெரைட்டி மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் ரொம்ப அழகாக இருக்கும். செமி மைசூர் சில்க் மாதிரி சாரீ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இந்த மாதிரி அகலமாக இந்த மாதிரி பாருங்க பார்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். சாரியில் ஃபுல்லாக 2 பக்கமே இதே மாதிரி அளவு தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் சாரியோட முந்தி. ஓகேங்களா? சாரியோட ரேட்டு 500 ரூபாய். உங்களுக்கு சாரியோட லென்த் வந்து 6.2 மீட்டர்ஸ் இருக்குது. நல்லா வந்து ஹைட்டும் லென்த் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். 8 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்னிங் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு எந்த சாரி வேணும்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லை வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க தயவுசெய்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சாரியோட ரேட்டு 500 ருபீஸ். அதே மாதிரி 2 சாரி வாங்கினீங்கன்னா 1 kgக்கான கொரியர் அமௌண்ட் வரும். வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா எக்கச்சக்கமான சாரீஸ் இருக்குது. பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க நம்ம ஸ்நாக் பண்ண பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி என்னென்னா நான் வந்து சீனி வச்சு போட்டிருப்பேன். ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா சீனிக்கு பதிலாக வந்து வெல்லம் வச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அந்த வெல்லம் வச்சு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நான் காமிக்க போகிறேன். ஓகே, இன்றைக்கி அதுக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 கப்பு நான் வந்து ரவை எடுத்துருக்கேன். நீங்கள் மெஷரிங் கப்பு டம்ளர் எதுனாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. 1 கப் ரவையை முதல்ல மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டில் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம், அடிச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு 1 கப் ரவையும் அது கூடவே 1/2 கப்பு வந்து மைதா மாவு போட்டுக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் வந்து ரேஷியோவுக்கு ஒரு 3/4 கப்பு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வெல்லத்தை நீங்கள் அப்படியே போட்டு நம்ம போடக்கூடாது. ஸோ ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பேன் எடுத்துகிட்டு வெல்லத்தை லைட்டாக வந்து கரையை தான் வைக்க போகிறோம். வெல்லத்தை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் 1/4 கப் தண்ணி ஊற்றி அதையும் அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா கரையை விட்டுடலாம். வெல்லம் முதல்ல கரைச்சி எடுத்துக்கோ. நமக்கு எல்லாமே நல்லா கரைஞ்சிச்சு. வெள்ளை பாகுலாம் எதுவும் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கரைஞ்ச உடனே நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஏன்னா நான் இப்போ இது கூட போட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம பண்ணலாம். சர்க்கரை வந்து நல்லா நமக்கு சூடு கம்மியாயிடுச்சு. இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது எப்போவுமே டஸ்ட் இருக்கும். சூடு பண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சமாக கல் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்க. சாரி, டேபிள் சால்ட்டு கொஞ்சம் போட்டாச்சு. கூடவே இது கூட வந்து வாசனைக்கு ஏலக்காய். நீங்கள் 2 ஏலக்காய் இருந்தால் கூட ஏலக்காவை போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கனால இந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். அது நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு செம்ம வாசனையாக இருக்கும். இப்போ மிக்சியில் போட்டு ஒரு நல்ல ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிடுவாங்க. ரொம்ப தண்ணிலாம் எதுவும் ஊற்றிடாங்க. நான் சொன்ன அதே அளவுகளோடு அரைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். சரி, ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா எப்போவுமே ரவங்கும் போது கொஞ்சம் ஊற வைப்போம் நம்ம. அதனால் இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ரவையை வந்து ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நம்ம ஊற வச்சுருந்த ரவை கொஞ்சம் எவ்வளோ திக்காயிட்டுன்னு. இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேயா? எப்போவுமே ரவை வந்து கொஞ்சம் நமக்கு திக்காகும். இப்போ நான் 2 ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா போட்டு தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றுனோமே உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம என்னெல்லாம் போடுறோன்னு பாருங்களேன். கொஞ்சம் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் அது பாருங்கள், தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது 2 ஸ்பூன் இருக்கும். இதை நெய்யில் வறுத்து இது கூட போட போகிறோம். அப்போ தான் வரும் வாசனை இருக்கும். அதுக்கு முன்னால் கொஞ்சம் எள்ளை வந்து லைட்டாக சூடு பண்ணி போட்டுக்கலாம். லைட்டாக வறுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் எள்ளு வந்து சேர்த்துக்கோங்க. திரும்ப அதே கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நான் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். நெய்யில் போட்டு இதை வறுத்து எடுத்து போடலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுபடட்டும். தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். அப்படின்னா தான் வந்து அந்த வாசனையோட செம சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது
வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும்போது நல்லா கடிபடணும். அப்போ தான் செம சூப்பராக இருக்கும். அடுத்ததாக கூடவே கொஞ்சமாக நம்ம எப்போவுமே வந்து ஆப்பச்சோடா சேர்த்துக்கணும். கொஞ்சமாக நாங்கள் ஆப்பச்சோடா சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிக்குவோம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து ஒன்று ஒன்றா தான் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதனால் நிறைய எண்ணெயை மொத்தமாக ஊற்ற வேண்டாம். நல்லா வந்து நமக்கு சூடாயிடுச்சு. ஒரு கரண்டி எடுத்து நம்ம ஊற்றலாம். அவ்வளோதான். உடனே வந்து நம்ம இது பண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் இன்னும் எண்ணெய் சூடாக இருக்கணும். ஓகே, இப்படி நீங்கள் தூக்கி எண்ணெய் எப்படியே நீங்கள் மேலே தெளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே மேலே எழும்பி வரும். நல்லா கீழே ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். இப்போ நம்ம அப்பம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. அப்படி நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கனால நம்ம ஒன்று ஒன்றா மெதுவாக நிதானமாக போட்டு போட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் அப்படியே மேலே மட்டும் ஊற்றிக்கிட்டே இருங்க. பாருங்கள், மோராஸ் எல்லாத்தையுமே நம்ம ஊற்றியாச்சு கிட்டத்தட்ட. இன்னும் ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய அப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் ஒன்றே ஊற்றிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பரான ரவை அப்பம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் ஒன்று வந்து டேஸ்ட் பார்த்துட்டேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்காக கொஞ்சம் இது மட்டும்தான் சூடு கொஞ்சம் ஆறி இருக்குது. ஃபஸ்ட்டில் போட்டுங்க பாருங்க. உடனே நம்ம சாப்பிடும்போது நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். லேட்டாகி சாப்பிட்டாலும் நல்லாவே இருக்கும். ஆனால் அந்த கிறிஸ்பினஸ் மட்டும் கொஞ்சம் இருக்காது. ஆனால் வந்து சுட சுட சாப்பிட்டு பாருங்க. எனக்கு இந்த சக்கரை அளவு, இந்த நெய் போட்டிருக்கிறது, அந்த தேங்காய் போட்டிருக்கிறதும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை வந்து ஒரு இது சாப்பிட்டு வைக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய சாப்பிடணும்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் பேஷனையும் ஏகே பிக்தினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.